என் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, ஆணவ படுகொலை செய்யப்பட்ட தம்பி கவினுடைய சகோதரன் கூட்டுப்பாலியல் வழக்கில் கைது செய்ததாக ஒரு செய்தியை சில தற்கூறிகள் தவறாக பொதுவெளியில் பரப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. கவின் குடும்பம் யார், கவின் குடும்பத்தில் எத்தனை ஆண் பிள்ளைங்க, எத்தனை பெண் பிள்ளைங்க அப்படின்னு கொஞ்சம் கூடவே அடிப்படை அறிவே இல்லாமல் கவினுடைய சகோதரன் கூட்டுப்பாலியலில் கைது செய்யப்பட்டிருக்காரு, இவர் தாவக கட்சியில் இருக்கிறாப்புல அப்படின்னு பரப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. இது சம்பந்தமாக அவங்களுடைய உறவினர்கிட்ட நம்ம கேட்டோம். ஏன்னா கவினுக்கு கூட பிறந்த தம்பின்னு யாருமே கிடையாது, அது எல்லாத்துக்குமே தெரியும். அது கூட தெரியாமல் தான் சிலது நமக்கு அப்பட்டமாக தெரியும். ஆனால் இருந்தாலும் சரி, நெருங்கின சொந்தமாக உறவினரா என்னென்னு கேட்குறக்காண்டி நம்ம தொடர்பு கொண்டு கேட்டோம். கேட்டதுக்கு அவருக்கும் கவினுக்கும் எந்த தொடர்பும், அவங்க குடும்பத்துக்கு எந்த தொடர்புமே கிடையாது. நம்ம தெருப்பகுதியில் வசிச்சாங்கன்னா அவங்க உடனே கவினுடைய தம்பி ஆயிடுவாங்களா அப்படின்னு. அண்ணே வணக்கம், நான் தினேஷ் மலர் பேசுகிறேன், மூவிதர் மீடியாவிலேருந்து. சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இடையில உங்கள்கிட்ட ஒரு ஆள் பேசியிருக்கேன் நான். அப்படியே, சரிண்ணே. இல்லை, இது இப்போ நம்ம தம்பி கவினுடைய தம்பி இந்த பாலியல் கூட்டு பாலியல்னு ஒரு செய்தி பொய்யா சில நாய்கள் பரப்பிட்டு இருக்காங்க, அது உண்மையானே? காலையில் நம்பிட்டேன். காலையில் ஒரே பையன் தானே, அவன் அண்ணன் இல்லை, அவ்வளோதான். இவங்க சித்தப்பா மக்கள் பெரியப்பா மக்கள் கூட கிடையாது. அவன் சித்தப்பா மக்கள் பெரியப்பா மக்களோட கிடையாது. அந்த ஊர்ல ஒரு ஆளு, மற்றபடி தாத்தா பாட்டி எல்லாம் ஊர்னா எல்லாம் சொந்த பண்ண இருந்தாச்சு. ஆனா அந்த க்ளோஸ் ரிலேஷன் கிடையாது. க்ளோஸ் ரிலேஷனே கிடையாது. அந்த மறுபடியும் சும்மா போனவங்க நானே பதிவு போட்டு விட்டுருந்தானே. அப்படியா? இல்லை, அதான் நான் கவனிக்கல. எதா இருந்தாலும் தம்பிக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிருங்க. நான் அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ போட போறேன். எவ்வளவு நாள் போடுங்க. ஏன்னா அது அவங்க போட்டதுல அவங்களுக்கு ஏதாவது செய்தி போடணுங்கிறதுக்காக போட்டுருக்காங்க. ஆனா அது உண்மையே கிடையாது. ஏன்னா அந்த பையனும் அது பண்ண அவரு அவனை மாட்டி விட்டுட்டான், அவ்வளவுதான். அப்படியா? ஆமா, அதுலயும் உண்மை கிடையாது. அவன் ஒரு யோக்கியமான ஆள் கிடையாது அந்தவா. அதனால சும்மா ஏதோ கவின் அதே தெருவுல அவன் இருக்கான். அந்த பையன் அவன் வீடு, அவன் தமிழக வெற்றிகளாளத்துல மாவட்ட இளைஞர் செயலாளர். இந்த மாதிரி தான், டிகேவி தான். அப்ப இது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அந்த பையன் மேல கொடுத்துருக்காங்க. பொய்யான குற்றச்சாட்டு மாட்டிக்கிட்டான். அவனை கூட்டிட்டு போயிருக்கான். அவன் இருந்தது உண்மைதான். பட் ஆனா அவன் இவன் பாலியல் கூட்டெல்லாம் கிடையாது. அப்புறம் அந்த கைது செய்யப்பட்ட நபரை ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. சில விஷயங்கள் வெளியில் பேச முடியாது. ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா ஒரு பெண்மணி, அவங்க ரொம்ப பெரிய அளவுக்குலாம் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லையா. ஏன்னா 2 பேரும் விருப்பப்பட்டு தான் ஒரு சில இடங்களில் போயிருக்காங்க. அது போனது உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பெண் வேணுமென்னே கொடுத்ததா சொல்கிறாங்க. அது உண்மையாக போய் நமக்கு தெரில, சரியா? ஆனால் அந்த பையன் அந்த பொண்ணு அந்த லேடியோட போனது அது உண்மை, சரியா? அதுக்கான தண்டனையை கொடுக்கட்டும். அது உண்மையிலே அந்த பாலியல் சிண்டலில் பண்ணால் அது எந்த சாதிக்காரனாக இருந்தானே எவனாக இருந்தாலும் அது தண்டனை வச்சுட்டு போட்டோம். ஆனால் நமக்கு கொடுத்த தகவல் அடிப்படையில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கைது செய்யப்பட்ட நபர் பார்த்தீங்கன்னா அவர் அந்த பெண்மணி 2 பேரும் விருப்பப்பட்டு தான் போயிருக்காங்க. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்திருக்கு என்னன்னு தெரியல. அந்த பெண்மணியை பற்றியும் ஒரு சில தகவல் தவறான தகவல் நம்மகிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா அது நம்ம உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் அந்த பெண்மணி இப்படித்தான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஸோ அது அவங்களுக்கான தனிப்பட்ட விஷயம். ஸோ ஒருவேளை தனிப்பட்ட முறையில் கூட்டிகிட்டே போயிருந்து பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுத்துருந்தாலும் கைது செய்யப்பட்டுட்டும் சிறைப்படுத்தட்டும், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் சில தற்கூரி பசங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். கவினுடைய அதாவது சகோதரனா, சரியா, சுஜித்தை இந்த கூட்டு பாலியல் செஞ்ச சகோதரன் காப்பாற்றிட்டாரு அப்படின்னு போஸ்டர் போட்டு தர்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பரமக்குடியில் கூட்டு பாலியல் அது 12 மாணவியை என்ன கூட்டு பாலியல் செஞ்சு கைதெல்லாம் செய்யப்பட்டு போனால் 12ஆம் வயசு படிக்கக்கூடிய மாணவியை, அது மாட்டு சமூகத்தை சார்ந்த ஒரு மாணவியை, அதாவது புரோக்கர் வேலை பார்த்தாங்க நிறைய பேர். எங்காலும் அப்படிலாம் கிடையாது, பேப்பரில் நியூஸ் பொய்யான நியூஸு, கோர்ட்டில் போய் நிரூபிச்சாத்தாங்க அது உண்மை அப்படின்னலாம் அன்றைக்கி மாறு தட்டிக்கிட்டாங்க, சரியா? ஆனால் இன்றைக்கி அதே கூட்டம் தான் என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கே ஒரு பாலியல் குற்றம் வந்துருச்சான். இது வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த கவினுடைய சகோதரன். நான் என்ன சொல்கிறேன்னா, இவனுக்கு இந்த பாலியல் வழக்கில் இந்த குற்றத்தில் உள்ளே போயிருக்காங்க, அவனை என்ன சப்போர்ட்டெல்லாம் பண்ணலை. அவன் உண்மையிலே அந்த இதில் இருந்தனா அவனை தண்டனை அணிவிக்கணும். ஏன்னா ஒரு பெண்ணை விருப்பப்படாத ஒரு பெண்ணை
இந்த மாதிரி சிண்டல் பண்ணால் அவன் தண்டனை அனுப்பிச்சிட்டு போகிறான். அதில் மாற்று கருத்தே இல்லை. அவனுக்கு நாங்கள் மாறு தட்டிட்டு வரல. இந்த காணொலியோட நோக்கம் என்னன்னா, எனக்கு நிறைய பேர் தொடர்பு கொண்டு என்கிட்ட கேட்குறாங்க, அண்ணே என்னென்ன இந்த மாதிரி ஒரு நியூஸை வந்து சமூக வலைத்தளங்கள் வந்து பரவிட்டு இருக்குது அண்ணே உண்மையான அப்படின்னாங்க. அதை பதிவு செய்ய முடியாத சூழ்நிலை. நான் சொன்னல ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் வேலை சுமைகள் அதிகம் அப்படின்றனால நம்ம அடுத்தடுத்த காணொலி வந்து பதிவு செய்ய முடியலை. ஏன்னா நம்மளுடைய குடும்பத்தையும் பார்க்கணும்ல. அப்போ இந்த மாதிரி போயிட்டுருக்கேனே என்னென்ன இது சம்மந்தம் ஒரு காணொலி பதிவு செய்யணே அப்படின்னாங்க. அப்போ எதோட கொண்டாந்து கம்பேர் பண்ணுறாங்க பார். அவன் எங்கிட்ட ஒரு தனிநபர், அவன் தாவேகா கட்சியில் வந்து இருக்கிறான், அவன் ஒரு பாலியலில் ஈடுபட்டிருந்திருக்கலாம், சரியா, அவன் கைது செய்யப்பட்டிருக்கலாம், அவன் சிறைப்படுத்தப்பட்டிருக்கலாம். அதற்கு ஏன்டா கவினோட கொண்டு சம்மந்தம் இல்லாமல் சேர்க்குறீங்க? இதில் வேற சுஜித்தோட தங்கச்சி வந்து காப்பாற்றிட்டாரான். சுஜித்தோடைய தங்கச்சி கவினோடைய நல்லா சுற்றி இருக்குது, நல்லா சொல்லக்கூடாது, சரியா, நல்லா தான் தெரிஞ்சிருக்குது. ஏன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தோம் சமூகத்தில் அதிகமாக பரவுச்சில்ல. ஏன்னா 2 பேரும் ட்ரூவாக லவ் பண்ணாங்களா இல்லை அந்த பையன்ட்ட இருக்கிறதெல்லாம் நல்லா பிடுங்கி திங்கிறக்கு அந்த பிள்ளை பழகிச்சான்னு தெரியல. அவன் செத்து அந்த பிள்ளை போட்ட வீடியோவில் ஒரு சொட்டு கண்ணீர் அவனுக்காண்டி இல்லை, அவங்க அப்பா அம்மாவுக்கு சம்மந்தம் இல்லைன்னு பேச்சை தவிர்த்து வந்து இப்படி அநியாயத்தை நம்மளால் ஒரு உசுறு போச்சுன்ற அந்த பிள்ளைக்கு வருத்தம் கொஞ்சம் கூட இல்லை. யாருக்கு? சுபாஷினிக்கு. ஆனால் அந்த பையனை எந்த அளவுக்குனா அது அந்த பையனுன்னு சொல்ல முடியாது, அவங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தணுமா. நல்லா தெரிஞ்சுக்க, கவின் குடும்பத்தில் அவன் ஒருத்தன் தான் ஆம்பளை பையன், சரிங்களா. அவங்க வம்சமே அழிஞ்சு வச்சு, அடுத்து வாரிசே இல்லை. அவனுக்கு கல்யாணம் ஆகிருந்தால் அவனுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது, அதோட வம்சம் தொடர்ந்துருக்கும். அவன் வம்சத்தையே அழிச்சிட்டிங்க இந்த கொலகார பைய சுஜித்து பார்த்த வேலை. ஏன்னா இதுக்கு மாறுதட்டிட்டு ஒரு சில கூட்டம் வருது. என்ன இவங்க செஞ்ச தவறுக்கு ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டு அவன் வம்சமே அழிஞ்சு வச்சே, அவன் குடும்பம் தான் அழிஞ்சிச்சு. ஆனால் அவனுக்கு ஆண் பிள்ளை இருக்கு, அவன் ஜெயிலேருந்து வந்துடுவான். குறைஞ்ச வச்சோம் மிஞ்சி போனால் 1 வருஷமா 2 வருஷமா அவனுக்கு தண்டனை ஆகுது, அப்புறம் வந்துடுவான். அவனுக்கு கல்யாணம் ஆகி யார்? சுஜித்துக்கு ஒரு பிள்ளை வந்துடும், அவனோட வம்சம் தொடர்ந்துடும். ஆனால் கவினுடைய வம்சம் முடிஞ்சு, கவினுடைய குடும்பம் முடிஞ்சு. அப்போ அவன் மேலே என்ன பழிய போகலாம், அவன் குடும்பத்து மேலே என்ன பழிய போகலாம் அப்படின்னு கவினுடைய சகோதரர் பாலிய குற்ற வழக்கில் உள்ளே போயிட்டார். அவர்கிட்ட வந்து காப்பாற்றிட்டாரு எங்காலும் சுஜித்தான். டேய் கொஞ்சம் கூட மனசில் கொஞ்சம் கூட ஈரமே இல்லையாடா உங்களுக்கெல்லாம்? ஒரு கருத்து நீங்கள் பதிவு செய்யுங்க, வேணான்லாம் சொல்ல வரல. அதை முதல்ல அந்த பகுதியில் உன் சாதிக்காரன் இருப்பான்ல, தீவிரமாக விசாரிச்சுட்டு அதை கருத்தை வந்து பதிவு செய்யி. எல்லாத்துக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது இயல்பு தான், சரிங்களா. ஒரு ஆள் ஒரு தவள் கொடுக்கலாம், இன்னொரு ஆள் இன்னொரு தவள் வந்து கொடுக்கலாம், அது மாட்டு கருத்து இல்லை. ஆனால் கவின் குடும்பம்னா யார், கவின் குடும்பத்தில் எத்தனை ஆம்பளை பிள்ளைய அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பாலியல் வழக்கில் போயிருக்கா இல்லையா, கவினுடைய 1 வீட்டு சித்தப்பா, 2 வீட்டு சித்தப்பா, பக்கத்து வீட்டு சித்தப்பா, தூரத்து அந்த உறவில் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குற்ற வழக்கில் போயிருக்க வந்து கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்பட்றா கவினுடைய தம்பி ஆவான்? கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லை. ஒரு ஒரு வம்சத்தை அழித்த ஒரு கொலகார குடும்பத்தை ஆதரித்து என்ன அந்த கிருஷ்ணகுமாரி அம்மாவை கைது பண்ணிட்டாங்களாம். அதற்கு வந்து எப்படின்னா அப்படியே ஒரு இதை மாற்றணுமா. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முகந்தெரியாத வயலையே தான் இதை வந்து பரப்பிக்கிட்டே வராங்க. பொய்யான செய்தியை பரப்பிட்டு உங்கள் புத்தியே அதுதான் எப்போதுமே. என்றைக்கு வந்து என் சமூகத்தில் ஒரு தவறு நடந்துருச்சு, இல்லை அதுக்கு கடந்தாவது போகலாம், இல்லை அமைதியாவது போகலாம். ஏன்னா அப்புறம் இன்னொன்று சுந்தர்ஜியை பற்றி ஒரு விஷயம் வந்து போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதை வந்து நான் அடுத்த காலையில் வந்து பதிவு செய்யணும், அதை வந்து விரிவாக வந்து பேசணும். ஏன்னா திருட்டு வழக்கில் சுந்தர்ஜி என்னை வந்து போனதாக ஒரு செய்தி இவங்களோட புத்தியே பாருங்கள். பேப்பர் நியூஸ் வந்துருச்சான், பேப்பர் நியூஸ் வந்ததெல்லாம் உடனே எல்லாமே உண்மையாக இருக்கும். அப்போ பேப்பர் நியூஸ் வர்றது எல்லாமே உண்மைன்னு எடுத்து நம்ம போட்டுருவோமா? சுந்தர்ஜி எங்கே திண்டுக்கல்லில் இருக்கிறவர், எங்கே விருதுநகரில் போய் ஒரு பிரபலத்தோட இதில் போய் திருடினாரா? அது முதல் குற்றாளி கை செஞ்சால், 2வது தொடர்புடைய ஆள்னா. சுந்தர்ஜி எதற்காண்டி காவல்துறை தேடிட்டு இருந்துச்சுன்னா தெரியுமா யாருக்காவது? எங்களுக்கு அரசியல் பொறுத்தலாம் ஒரு சில விஷயங்கள் காதில் கேள்விப்பட்டோம். அது சம்மந்தம் நான் அடுத்த காலையில் வந்து பதிவு செய்கிறேன். எப்போ பார்த்தாலும் இந்த பிராடுத்தனம் பித்தலாடத்தனத்தையே பொதுத்தனங்களை பரப்பி விட்டு என்ன இந்த மக்களை ஏமாத்துகிற வேலையை விட்டுருங்க, சரியா. நீங்கள் எப்போல்லாம் பொய்யா பேசுகிறீங்களோ அந்த பொய் முகத்தரையே என்றைக்குமே நாங்கள் உடச்சிக்கிட்டு தான் இருப்போம், சரியா. அதில் மாற்றுக்கிறதே இல்லை. தொடர்ந்து சமூகத்தில் எடுத்துக்கிட்டாலே ஏதாவது ஒரு பொய் பித்தலாட்டது ஏதாவது ஒன்று பரப்பிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த பாலியல் வழக்கில் போன அந்த குற்றவாளிக்கும் கவினுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது? என்னடா காமெடி பண்ணுறீங்க? ஆனால் 1 வீட்டு சித்தப்பா 2 வீட்டு சித்தப்பா அங்காளி பங்காளி எந்த கணக்குலையுமே இல்லை. அந்த தெருவில் வசிச்சுக்கிருக்கானா உடனே அவனோட சொந்தக்காரன் ஆயிடுவானா? என்னங்கடா உங்கள் மனநிலை இல்லை? எப்போ பார்த்தாலும் இந்த ஃப்ராடு பித்தலாட்டத்தை வந்து பொது தளங்களில் பதிவிடுறதே உங்களோட வேலையாக வச்சுருக்கீங்களா? இதுதான் உங்களுக்கு வந்து பொழப்பா? திருந்துங்க, சரியா. இல்லைனா ஒரு தகவலை கேட்டுட்டு போடுங்க, சரியா.
தேவேந்திரோட வேளா சமூகத்தை சார்ந்த நான் இளைஞருக்கு நான் சொல்கிறது, இந்த மாதிரி பொய்யான தகவல் வருது அப்படின்னா எதையுமே முழுசாக வந்து நம்பிடாதீங்க. ஏன்னா இவங்கள பற்றியே தெரியும். நல்லா பாருங்கள், நிறைய பேர் ஃபேக் ஐடி தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பான். சரிங்களா? தன்னோட முகத்தை வைக்க கூட வெக்கப்படக்கூடியவன் தான் தன்னை வந்து நான் இந்த சாதி அப்படின்னு மாறுதட்டிக்கிறோம். உண்மையிலே முகத்தை காட்டுறவங்க கூட வந்து அவ்வளோவாலாம் வந்து இந்த வன்மத்தை பதிவு செய்கிறது பெரும்பான்மையாக இருக்க மாட்டான். ஒரு சில சாதி வரிய வேணும்னா தன்னுடைய சம்பாத்தியத்துக்காண்டி இந்த வேலையை செய்வானுங்க. சரியா? நம்ம மறுபடியும் நான் என்ன இந்த இதுக்குள்ளே இருந்து நம்ம வெளியேறணும்னு நினச்சாலும் இது என்னத்தை சொல்கிறேனே தெரில. இந்த கவினுக்கு இந்த பாலியல் வழக்கில் போனவனுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஒட்டு உறவு சம்பந்தம் பந்தம் எதுவுமே கிடையாது. சரியா? அது தேவையில்லாமல் இந்த பொய்யான விஷயத்தை பரப்பி விட்டு தேவையில்லாமல் வெத்து விளம்பரம் தேடிக்காதீங்க. சரியா? நன்றி, வணக்கம்.